10 நிமிஷத்துல நீங்க முறுக்கு சுடணுமா இந்த தீபாவளிக்கு? அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 வகையான முறுக்கு மாவு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாவு வகைகள் 1 வருஷம் வரைக்கும் எப்படி கெடாம வச்சிருக்கிறேங்கிறத ட்ரிக்ஸையும் நான் சொல்ல போறேன். மெத்தட் 1. தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், உளுந்து 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள். அரிசியை பவுலில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 hour கழித்து துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த கடாயில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் பாசிப்பருப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை ரெண்டையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா காய விட்டுக்கோங்க. உளுந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாசிப்பருப்பையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பச்சரிசி, உளுந்து, பாசிப்பருப்பு இது 3யுமே நல்லா பவுடர் ஆக்கிட்டோம். இது ஒரு பாத்திரத்தில் ஒன்றா இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு கலந்துக்கோங்க. மெத்தட் 1 முறுக்கு மாவு ரெடி. மெத்தட் 2. தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், கடலைப்பருப்பு 3/4 கப், கடலக்காய் 1/4 கப், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள். அரிசியை கப்பில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 hour கழித்து நம்ம வச்சுருக்கிற துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கடலக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கடலக்காவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பச்சரிசி, கடலைப்பருப்பு, கடலக்காய் 3யுமே நல்லா பவுடர் ஆக்கிக்கிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்துக்கிட்டோன்னா மெத்தட் 2 முறுக்கு மாவு ரெடி. மெத்தட் 3. தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை மாவு 1 கப், இன்ஸ்டன்ட் அரிசி மாவு 3 கப், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள். இந்த முறுக்கு மாவுக்கு எதையுமே வறுத்து அரைக்க தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்குள்ளார ஒன்றா போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தோம்னா மெத்தட் 3 முறுக்கு மாவு ரெடி. மாவை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 6 months to 1 year நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு முறுக்கு செய்யணும்னு நினைச்சீங்களா, இந்த மாவை எடுத்து 10 நிமிஷத்துல முறுக்கு செஞ்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.